சார் ஒரு கையும் காலும் போனால் கூட இந்த காளிங்கிறவன் பொழைச்சிக்குவான் சார். அந்த மாதிரி எப்படிலாம் டைலாக் பாருங்க. சார் ஒரு கையும் காலும் போனாலும் இந்த காளிங்கிறவன் பொழைச்சிக்குவான் சார் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு இது சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு முன்னாக இருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து, முன்னாக இருக்கக்கூடிய மேன்மையை வைத்து வாழ்க்கையில் பயணிக்கணும். இயேசு அப்படி தான் பயணித்தாராம். அந்த அவமானங்களும் அந்த கஷ்டங்களும் அந்த பாடுகளும் வரும்பொழுது அதை தூக்கி உள்ள போட்டுக்காம, போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தாரு. டேய், நீ அடிப்பதனால நான் சாக போறதில்ல, நீ இப்படி துப்புனியே அதனால் நான் தோற்று போவதில்லை, நீங்க என்ன பண்ணாலும் என் உயிர் எடுக்கணும்னாலும் சரி, இல்லை இதை எடுக்கணும்னாலும் சரி, அவரின் அனுமதி தேவை என்று சொல்லி இயேசுவே தான் தன் உயிரை கர்த்தரிடத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுவை கொல்லவில்லை, இயேசுவை துன்பப்படுத்தினார்கள். ஆனால் இயேசுவின் உயிர் அவரால் முடிவு செய்யப்பட்டு அது வெளியேறப்பட்டது. உங்க வாழ்க்கையில் அதுதான். என்னத்தை இதை கூட முடியக்கூட ஒன்றும் பண்ண முடியாது. கறி போயிருமா, பிடிங்கிற முடியுமா? ஒன்றத்தையும் பண்ண முடியாது.